இயேசு முதல் வரியிலே தன்னை ஜனங்களுக்காக வெளிப்படுத்துகையில் அவர் யூதனுக்கும் சமாரியர்களுக்கு மாத்திரமே வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் புறஜாதியர்கள் மத்தியிலே அது ஒரு பொழுதும் நடைபெறவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய யூதரிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது ஆசிரியர்கள் இருந்தார்கள், பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டு மோசேயின் பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நீதிமானாக இருந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்படுகின்ற பொழுது அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே இவரை ஆண்டவர் என்றும் இஸ்ரவேல் ராஜா என்று சொன்னார்கள். ஆனால் இரவும் பகலுமாக வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்கள், அந்த ஆசாரியர்கள் பார்ப்பீர் என்றால் அவரை பெயல்செபூல் என்றும் குறி சொல்பவன் என்றும் போஜன பிரியர் என்றும் சொன்னார்கள். ஆனால் தேவன் முதல் வரியிலே அவர் புறஜாதி இடத்திலே தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. பாருங்கள், அதை நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். மெஸ்ஸியாவின் அடையாளம், த சிங் ஆஃப் த மெஸ்ஸியா, 1958 ஆண்டு 5வது மாதம் 28ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட செய்தியில 39வது பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கின்றேன். இயேசு திரும்பி பார்த்து, மனுஷகுமாரனாகிய எனக்கு விரோதமாக பேசும் உங்களை நான் மன்னிப்பேன். ஆனால் வேறு வார்த்தைகளில் கூறினால் பரிசுத்த ஆவியானவர் வருகிற ஒரு நாள் வருகிறது. அப்போது அவர் இதே காரியத்தை செய்யும்போது இதற்கு விரோதமான ஒரு வார்த்தையும் இம்மையிலும் மறுமையிலும் ஒரு காலும் மன்னிக்கப்படாது. வேத வாக்கியம் அவ்வாறே கூறுகிறது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? சரி, மன்னிக்க முடியாத பாவம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை அசுத்தமான காரியம் என்று அழைப்பதுதான். அங்கே நீங்கள் அதற்காக ஒருபோதும் மன்னிக்கப்படவே முடியாது என்று இயேசு கூறியுள்ளார். இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்களா? இயேசு அதை ஒருபோதும் புறஜாதியிடம் செய்யவே இல்லை. பாருங்கள், இந்த மெஸ்ஸியாவின் அடையாளத்தை தேவன் யூதருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார், சமாரியருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் புறஜாதி இடத்திலே அவர் செய்யவே இல்லை. அப்படி என்றால் அவர் 2வது வருகையிலே வருகின்ற பொழுது தன்னை புறஜாதிக இடத்திலே தன்னை மெஸ்ஸியாவாக வெளிப்படுத்துவார் என்பதற்கான வார்த்தையாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கவனித்தீர்களா? இயேசு அதை ஒருபோதும் ஒரு புறஜாதியிடம் செய்யவே இல்லை. ஒரு புறஜாதியானின் முன்னிலையும் கூறவே இல்லை. ஏனென்றால் தம்முடைய சீசர்கள் புறஜாதிகளிடம் போவதை அவர் தடை பண்ணினார். சீரோபேனிக்கியா ஸ்திரீயிடம் அவரிடம், நீர் வந்து என்னுடைய மகளுக்கு இரக்கம் செய்யும் என்று கூறின போது அவள் சொன்னால், நான் மாத்திரமே பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுகிறது எனக்கு நல்லதில்லை என்றார். அவள், ஆம் ஆண்டவரே, அது உண்மைதான், நான் அதை அறிவேன். ஆனால் நாய்கள் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அதற்கு அவர், இது மகத்தான விசுவாசம், நீ அவ்விதமாக அதை விசுவாசிக்கிறபடியினால் போய் அதே விதமாக அதை கண்டுகொள் என்றார். அவர் அவளிடம் சொன்னதெல்லாம் அவ்வளவுதான். அவளுக்காக எந்த தரிசனமும் இல்லை. அவருடைய சொந்த விசுவாசம் அதை செய்தது. பாருங்கள், இப்பொழுது அவர் அதை செய்தார். அவருடைய சீசர்கள் அதை செய்யாதபடி அதை தடை செய்தார்கள். இப்பொழுது 3 இன ஜனங்கள் அல்லது 3 இனங்களை உடைய ஜனங்கள் மாத்திரமே இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அது காம், சேம் மற்றும் யாபேத்தின் ஜனங்களாவர். அதாவது யூதன், புறஜாதியான் மற்றும் சமாரியன். சமாரியர்கள் பாதி யூதரும் பாதி புறஜாதியுமாய் இருக்கிறார்கள். ராஜ்யத்தின் திறவுகோல்களை வைத்திருந்த பேதுருவை கவனிங்கள். அவன் பெந்தெகோஸ்தேவில் அதை யூதர்களுக்கு திறந்து கொடுத்துவிட்டு சமாரிய வழியாக கொர்நேலியுவின் வீட்டிற்கு சென்றான். அவன் அதை மறுபடியுமாக உபயோகிக்கவே இல்லை. உலகத்தில் 3 இன ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். பாருங்கள், அப்போ தேவன் மெஸ்ஸியாவாக வெளிப்படுகின்ற பொழுது அவர் யூதருக்கும் சமாரியருக்கும் தான் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார தவிர புறஜாதியாரின் மத்தியிலே அவர் செய்யவே இல்லை. ஏனென்றால் அவர் புறஜாதிக்கென்று வருகின்ற பொழுது 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுதுதான் தேவன் தன்னுடைய சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அவர் முதல் வழியிலே எப்படியாக 12 கோத்திரங்களும் காத்து கொண்டிருந்தது. அதில் ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாம் பெரிய
அவர்கள் போதகராக அன்றைக்கு அவர்கள் போதகத்தின் மலையாக நின்று கொண்டிருந்தார்கள். தேவன் எளிமையாக அவர்கள் மத்தியில் வாசம் செய்தார். ஆனால் இரவும் பகலுமாக காத்து கொண்டிருந்த பரிசு சதுசேயர்கள் ஆசிரியர்கள் பாருங்கள், அவரை பெயல்செபூல் சொல்லிவிட்டார்கள். ஆனால் படிப்பறிவு இல்லாதவர்கள், விபச்சாரியாக இருந்த சமாரிய பெண்ணு, இவர்களுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து தான் மெசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக தேவன் அவருடைய கண்களை திறந்து வைத்தார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருப்பதனாலே அவர் மறுபடியுமாக யோவான் தேவன் சொன்னது போல ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் நீ எழுத வேண்டியதாக சொல்கின்ற பொழுது தேவன் இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய பாகமாகிய சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் அதே அடையாளத்துடனும் அதே வார்த்தையுடனும் அதே மெசியாவாக இந்த பூமியிலே கடைசியாக தேவன் தன்னுடைய சபைக்கு வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக தேவன் இன்றைக்கு வருகின்ற பொழுது தான் முன்குறிக்கப்பட்ட சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இன்னும் ஒரு 2 பேராவை நான் வாசித்து காண்பிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவர் ஏன் அவர் புரியாத இடத்தில் வெளிப்படவில்லை என்று அந்த காரியத்தை நாம் வாசிப்போம். அதே செய்திதான் 46வது பேரா முதல் கொஞ்சம் வாசிக்கின்றேன். மேலும் இப்பொழுது கவனியுங்கள், ஒரு நாள் அவர் சமாரியா வழியாக சென்றார். அவர் அவ்வாறே போன போது அவருக்கு தேவை இருந்தது. அவர் அந்த வழியில் சென்று கொஞ்சம் ஆகாரத்தை வாங்குவதற்காக அவர் தம்முடைய சீசர்களை பட்டணத்திற்குள் அனுப்பினார். அங்கே ஒரு சிறு இடம் இருந்தது. பட்டணத்திற்கு வெளியே ஒரு கிணறு இருந்தது. அங்கே ஒரு சிறிய இயற்கை காட்சி இருந்தது. அங்கே பொது கிணறு இருந்தது. அங்கே அவர்கள் சென்று தங்களுக்கு தண்ணீரை எடுத்துக்கொள்வார்கள். அந்த கிணற்றுக்கு மேலாக போகும் ஒரு கருவி இருக்கிறது. அங்கே வெளியே பெண்கள் கொக்கிகளை உடைய குடங்களோடு வந்து அவர்கள் சுற்றி வந்து அவைகளை கிணற்றுக்குள் இட்டு தண்ணீரை மொண்டு எடுத்து அதை மேலே கொண்டு வந்து தங்கள் தலையின் மேல் வைத்து ஒவ்வொரு இடுப்பிலும் ஒன்றை வைத்து பேசிக்கொண்டு நடந்து போய்கொண்டிருப்பார்கள். இயேசு தம்முடைய சீசர்களை திரும்பி வரும்படிக்கு அங்கே காத்து கொண்டிருந்தார். அவர் காத்து கொண்டிருக்கையில் அவள் ஒரு அழகான பெண்ணாக இருந்ததாக நாம் எடுத்துக்கொள்வோம். மிகவும் அழகான பெண் அங்கே வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு சமாரிய ஸ்திரீ. கொஞ்சம் வெள்ளம் கோருவதற்காக அவள் பானையை கிணற்றுக்குள் இறக்கத் தொடங்கினாள். அப்பொழுது யாரோ ஒருவர், பெண்ணே, எனக்கு தாகத்துக்கு தா என்று கூறுவதை அவள் கேட்டாள். உடனே அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அங்கே ஒரு யூதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவள், நல்லது, நமக்கு ஒருவருக்கொருவர் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாதே. நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, சமாரிய பெண் என்றால். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவர்களுக்கு பிரிவினை இருந்தது. இன பாகுபாடுகள் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் அங்கே எந்த பாகுபாடும் இல்லை என்று அவர் அவளை அறிந்து கொள்ள செய்தார். அவர், நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் நீ என்னிடமே குடிக்க கேட்டிருப்பாய். அப்போது நீ இங்கே மொண்டு கொள்ள வராதபடிக்கு உனக்கு தண்ணீரை கொண்டு வந்திருப்பேன், அல்லது உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்றார். இப்பொழுது கவனிங்கள், அது நேற்றைய இயேசுவாக இருந்தது. இப்பொழுது அவர் சமாரியிடம் இருந்தார். யூதன் மற்றும் சமாரியர்கள் அவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாகவும் இனங்களிலிருந்து வெளியே தூர இருப்பவர்களாகவும் இருந்தார்கள். இப்பொழுது மறுபடியுமாக கவனிங்கள். பாருங்கள், அவர் சொல்கிறார், அது நேற்றைய இயேசுவாக இருந்தது. அப்போ முதல் வரியிலே இருந்த இயேசுவாக அவர் இருந்தார். அப்படி என்றால் 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது அதே இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக தான் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய சபைக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் அவர் கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்ட அந்த பாகத்திற்காக தேவன் மறுபடியுமாக இந்த பூமிக்கு வருகையில் இதே அடையாளத்தை தான் தேவன் தன்னுடைய சபை ஆகிய பாகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். முதல் வரிகளே வருகின்ற பொழுது 12 கோத்திரங்களும் மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் ஆசாரியர்கள், காய்பாக்கள், இன்னும் பதுசேயர்கள், சதுசேயர்கள் அனைத்து கண்களையும் குருடாக்கி போட்டு தேவன் அன்றைய நேரத்தில் யாரை தன்னை முன் குறிக்கப்பட்டாரோ
உலகத் தோற்றத்துக்கு முன்பாக யாரை முதல் வரியிலே நான் சந்திக்க வேண்டும் என்றும் முதல் வரியிலே நான் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தினது போல இந்த இரண்டாம் வரிகளும் வருகின்ற பொழுது கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய விலா எலும்பில் குத்தப்பட்ட ஈட்டின் மூலியமாக முதலில் தண்ணீர், இரண்டாவது இரத்தம், மூன்றாவது ஜீவனாக தேவன் யாரை பெற்றெடுத்தாரோ அந்த பிள்ளைகளிடத்திலே தேவன் சமாரிய பெண்ணு போல, பேதுரு போல, நாத்தான்வேலை போல ஒரு தனிப்பட்ட நபராக தான் தேவன் தன்னுடைய சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலக நாகரிகம் பெற்றுக்கொண்ட சபைக்குள் தேவன் வராமல் கல்வாரி சிலுவையிலே தேவன் பெற்றெடுக்கப்பட்ட தன்னுடைய பாகமாகிய சபைக்குத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவதாகவும் அந்த பெற்றெடுக்கப்பட்ட பாகம்தான் தன்னுடைய மனவாட்டி என்றும் அந்த பெற்றெடுக்கப்பட்ட பாகம்தான் தன்னுடைய கிறிஸ்துவின் சபை என்றும் தேவன் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் அது நேற்றைய மெசியாவாகத்தான் தேவன் சமாரிடத்திலும் சமாரிடத்திலும் யோவானிடத்திலும் பேதுருவிடத்திலும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அது நேற்றைய மெசியா என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு வெளிப்படுகிற மெசியா என்ன செய்வார்? அதே அடையாளம்தான். எங்கே வருவார்? தன்னுடைய பாகத்துக்கு, அதாவது கிறிஸ்துவின் சபையிலே கிறிஸ்துவின் பாகமாக பிறந்த பிள்ளைகளுக்கு. உங்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மூலியமாக ரிஜிஸ்டர் மூலியமாக சேர்க்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே பேதுரு சமாரிய பெண்ணு போல தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்காகவே தேவன் தன்னை வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்படி அவர் செய்திருக்கையில் இன்றைக்கு அவர் எப்படியாக முதல் வரிகளை எளிமையாக வந்தாரோ அதே போல பாருங்கள், இன்றைக்கும் தேவன் இரண்டாவது வருகையிலும் தன்னுடைய சபையாகிய பாகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கையில் அவர் எப்படியாக வந்திருக்கிறார் என்பதை பற்றி நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அதாவது ஜீவனுள்ள தேவனின் சபை, த சர்ச் ஆஃப் த லிவிங் காட், வருடம் 51வது ஆண்டு 7வது மாதம் 26ஆம் தேதி. இந்த செய்தியை நீங்கள் ஒவ்வொருவரும் தயவுசெய்து வாசித்து பாருங்கள். ஜீவனுள்ள தேவனின் சபை, இந்த செய்தி முழுவதுமே அவர் மெஸ்ஸியாவின் அடையாளத்தை இந்த கடைசி நாட்களிலே அவர் பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டு மெஸ்ஸியாவின் அடையாளத்தை தன் ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்தது தான் இந்த செய்தி. எப்படி அவர் யூதர்களிடத்தில் முதல் வரிகளை வருகின்ற பொழுது அவர் தன்னை ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி அதிசயம் அற்புதங்கள் காண்பிக்கப்பட வைத்து நான் தான் மெஸ்ஸியாவென்று அன்றைக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல இந்த கடைசி நாட்களிலே அவர் பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டு தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் நான் மெஸ்ஸியாவென்று அதிசயம் அற்புதத்தினாலும் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். அந்த செய்தியிலே 67வது பேராவை நான் வாசிக்கிறேன். நாத்தான்வேலிடத்தில் அவன் அவரிடத்தில் வருவதற்கு முன் நீ மரத்தின் கீழ் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை கண்டேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கூறின அதே ஆவிதானே இது. அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு விசுவாசி, இன்னும் அப்படிப்பட்டவன் என்று கூறின அதே ஆவிதானே. அதே ஆவிதான் பின்னர் அது மறுபடியும் உங்களிடத்திற்கு வந்திருக்கிறது. பாருங்கள், நாத்தான்வேலிடத்தில் பேசின அதே கிறிஸ்துவின் ஆவிதான், சமாரியரிடத்தில் பேசின அதே கிறிஸ்துவின் ஆவிதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அதே ஆவிதான் மறுபடியுமாக வந்திருக்கிறது. பாருங்கள், அதே ஆவிதான் பின்னர் அது மறுபடியும் உங்களிடத்திற்கு வந்திருக்கிறது. அது அப்படி அல்லையா? அது அப்படி இல்லையா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்கள் சகோதரியே, உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டது. உங்கள் கஷ்டங்கள் நீங்கினது. கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தினார். நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நலமாய் இருங்கள். தேவனுடைய ஆவி மற்றும் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நம் மத்தியில் மறுபடியும் கொண்டு வந்து தேவையாய் இருக்கும் எல்லோரையும் சுகப்படுத்தும்படி இன்றிரவு பிரசன்னமாக இருப்பதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி.
நண்பர்களே, அவர் இங்கே இருக்கிறார். நான் அவரை உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு என்னிடத்தில் எந்த வழியும் இல்லை. உங்களுடைய விசுவாசமே அவரை இங்கு கொண்டு வருகிறது. நோயாளிகள் இங்கே மேடைக்கு வரும்போது அவருடைய முகபாவனை மாறுவதை கவனியுங்கள். இப்பொழுது சிறிது கவனியுங்கள். அபிஷேகம் தொடர்ந்து என் மீது வந்திருக்கும் போது நான் எங்கே இருக்கிறேன் என்று கூட எனக்கு தெரியாது. எனவே நாளை இரவு நடக்கப் போகின்ற கூட்டத்தை குறித்து கவனமாயிருங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஜெபத்தில் தரித்திருங்கள். இப்பொழுது உங்களுடைய அடுத்த நோயாளியை கொண்டு வாருங்கள். சீமாட்டியே, எப்படி இருக்கிறீர்கள்? நம்முடைய அருமையான இரட்சகர் அற்புதமானவராய் இருக்கின்றார். அப்படி அவர் இல்லையா? ஆம் அம்மையரே, நல்லது. அவர் எப்பொழுதும் இருந்தது போலவே இன்றிரவும் நமக்கு அவர் அன்பான மற்றும் இரக்கமுடையவராக இருக்கின்றார். ஆம் அம்மையர், நல்லது. அது விசுவாசிப்பதினாலும் தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் இருப்பதினாலும் அது உங்களை ஒரு கிறிஸ்தவர்களாக ஆக்குகிறது. சகோதரி, இருந்த போதிலும் என்னால் அவரை நேசிக்காமல் இருக்க முடியவில்லை என்கின்றாள். நல்லது. அவ்விதமாய்த்தான் நாம் உணர வேண்டும். அது வெறுமனே மனித உணர்வு. ஆனால் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னும் அவ்விதமாய் உணர்வை கொண்டிருப்பது அது மேலான பாக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கண்ணாடி அணிந்திருப்பது அங்கேயே நின்று கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். எவருமே அறிவர். கூட்டத்தில் இருப்பவர்கள் எவரும் அது கண்களில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அறிவார்கள். இப்பொழுது அவை நன்றாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக உங்களுக்கு இடது கண்ணில் பிரச்சனை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது உண்மை இல்லையா? அது உண்மை என்கின்றார். ஆம் அம்மையரே, 2 கண்களும் தெளிவாக இருக்கிறது. ஆனால் உங்கள் இடது கண் குருடாகிக் கொண்டு போகிறது. அது உண்மைதானே? சகோதரனே, ஆமேன் என்று அந்த பெண் சொல்கிறார். அது மட்டுமல்ல, உங்கள் இடது காதும் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உண்மைதான் என்கின்றாள். அது அப்படி இல்லையா? ஆம் அம்மையாரே என்று அவர் பதில் சொல்கிறார். அது உங்கள் இடது பக்கம் முழுவதும் என்று நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உண்மைதான் அந்த அம்மையர் என்கின்றாள். இந்த பரிதாபமான கஷ்டப்படும் இந்த பெண்ணின் மேல் என் கைகளை வைத்து அவள் சுகமாக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். கர்த்தாவே, அவளுடைய சுகத்திற்காக உம்முடைய ஊழியக்கார் என்ற முறையில் அவளை ஆஸ்வதிக்கிறேன். ஆமேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சகோதரியே, நன்றி சொல்லியபடியே செல்லுங்கள். நான் சுகமான் என்று மட்டும் சாட்சியிட்டு கொண்டே இப்பொழுது செல்லுங்கள். நாங்கள் கொடுத்த சாட்சியின் மேல் தொடர்ந்து நில்லுங்கள். ஆமேன். இப்பொழுது அன்பான சகோதரியே, இங்கு சற்று வாருங்கள். நான் சற்று அங்கே வெளியே அநேக மக்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலே என்னை கஷ்டத்துக்குள்ளாக்குகிறது. மற்றும் ஏற்கனவே சுகமாக்கப்பட்ட அநேக மக்கள் இப்பொழுது இங்கே வெளியே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையிலே என்னை மிகவும் தளர்வடைய செய்ததோ அல்லது பலவீனமாக்கவோ செய்கின்றது. எனவே இப்பொழுது நீங்கள் எனக்கு அந்நியராக இருக்கிறீர்கள். உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. மற்றும் என் சக்தியை சேமிக்கும் வகையில் என்னால் கூடுமானால் தரிசனத்தை பார்ப்பதை தவிர்க்கும்படி உங்களோடு கூட சற்று உரையாட எண்ணுகிறேன். எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அந்த தரிசனம்தான். இப்பொழுது நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் அந்நியர் மற்றும் ஒருவரை ஒருவர் அறியோம். நான் உங்களை என் வாழ்நாளில் கண்டதே இல்லை. அவ்விதமே நீங்களும் என்னை உங்கள் வாழ்நாளில் கண்டதே இல்லை. நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? நாம் முற்றிலும் அந்நியரே. இப்பொழுது உங்கள் வலது கரத்தை என்னிடத்தில் நீட்டும்படி நான் கேட்கிறேன். இப்பொழுது உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆம் அம்மையரே, உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அது உண்மைதானா? உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அது உங்கள் மார்பகத்தில் இருக்கிறது. அது உண்மைதானா? அது உங்கள் வலது மார்பகத்தில். அது சரிதானே? எனக்கு எப்படி தெரியும் என்று தானே நீங்கள் நினைக்கிறீர்கள். பாருங்கள், தேவன் சமாரியத்தில் எப்படி பேசினாரோ அதே போல பாருங்கள். கடைசி நாட்களிலே அதே மெசியாவாகிய தேவன் பிரண்ணாமாக வெளிப்பட்டு தன்னுடைய பாகமாக தன் சபைக்கு தன்னை மெஸ்ஸியாவின் அடையாளமாக செய்து காண்பிக்கின்றார். அநேக ஜனங்களை மரித்தவரை உயிர்ப்பிக்க காண்பித்தார். குருடனை பார்க்க வைத்தார். முன்ன பின்ன தெரியாத சகோதரிகளே தேவன் பெயர் சொல்லி அழைத்து, நீங்கள் இந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனை உண்டு என்று தன்னுடைய வீட்டினுடைய டோர் நம்பர் முதல் அவர் சொல்லி
முதல் வரியிலே தேவன் எப்படி மெஸ்ஸியா அடையாளத்தை காண்பித்தாரோ அதே போல இரண்டாம் வரியிலும் இயேசு கிறிஸ்து பிரண்ணாமாக வெளிப்பட்டு தான் முன்குறிக்கப்பட்ட சபைக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி வெளிப்பட்ட காண்கையில் தேவன் இந்த அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் எப்படியாக முதல் வரிகளே தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த அதிசயத்தின் அற்புதத்தின் மூலியமாகவும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல இந்த இரண்டாம் வரிகளே வருகின்ற பொழுது யோவான் இடத்தில் சொல்லப்பட்ட ஆசியாவில் உள்ள 7 சபை காலத்துக்கும் எழுத வேண்டியதாவது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தேவன் யோவானிடத்திலே புறஜாதிக்குள்ளே தன்னை வெளிப்படுத்துவதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அப்படி செய்கின்ற பொழுதுதான் தேவன் 7 சபை காலத்துக்கும் 7 தூதர்கள் மூலியமாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறுகின்ற சொல்ல வார்த்தையின் பிரகாரம் இந்த 7ஆம் தூதன் பூமியில் நின்று கொண்டு அவர் தன்னுடைய வார்த்தைகளை ரகசியங்களை வெளிப்படுத்துகையில் அது இன்றைக்கு நமக்கு மெஸ்ஸியாவின் அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் முதல் வரிகளை இயேசு கிறிஸ்துவாக வருகின்ற பொழுது அவர் யூதனிடத்திலே தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார், சமாரியரிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் ஒரு பொழுதும் அவர் புறஜாதியின் மத்தியிலே அவர் செய்யவே இல்லை. அதனால் தான் அவர் இரண்டாம் வரிகளை வருகின்ற பொழுது புறஜாதியார் மத்தியிலே இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்தாரோ அதே தான் மறுபடியுமாக அவர் புறஜாதிக்குள்ளே தன்னை மெஸ்ஸியாவாக வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். அப்போ இந்த அடையாளத்தை முதல் வரிகளே எப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சிறு கூட்டம் மாத்திரம்தான் அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்களோ பெரிய பெரிய போதகர், பெரிய பெரிய ஆலயத்தை வைத்துக் கொண்டிருந்த ஆசாரியர்கள், பரிசுத்த சகோதரிகள் எப்படி அவரை மறுதலித்தார்களோ அதே போல இன்றைக்கும் பாருங்கள், தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாகமாகிய அந்த பாகத்துக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பெரிய பெரிய உலக சபைகள், பெரிய ஸ்தாபனங்கள், பெரிய பெரிய ஆலயம் வைத்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் பாருங்கள் இன்றைக்கு இவரை காண தவறிவிட்டார்கள். ஏனென்றால் தேவன் சொன்ன சபை அது சபை அங்கத்தினராலோ சபை கோட்பாடுகள் மூலியமாகவோ அல்லது நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு உங்கள் பெயர்கள் அந்த சபையுடைய ரிஜிஸ்டர் புத்தகத்திலே எழுதப்படுவதனாலேயோ நீங்கள் கர்த்தருடைய பாகமாக முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனுடைய சிந்தையில நீங்கள் பிறந்திருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஈட்டெடுத்து குத்தப்படுகின்ற பொழுது நீங்கள் அவருடைய இரத்தத்திலும் சதையிலிருந்தும் நீங்கள் பாகமாக பிற்கப்பட்டிருந்தால்தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்குள் வந்து வாசம் செய்து அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு சபை என்பது என்ன? கட்டிடம் கட்டுவதனாலேயோ அழகான சேர்களை போட்டுக்கொண்டு இருப்பதனாலேயோ அல்லது மிகப்பெரிய LED ஸ்கிரீன் போட்டுக்கொண்டு இருப்பதனாலேயோ அல்லது வலது பக்கம் இடது பக்கம் அநேக சகோதரர்கள் நின்று கொண்டு ஒரே துணியை போட்டுக்கொண்டு உலக இசையை போல பாடிக்கொண்டு இருப்பதனாலேயோ அல்லது உங்களுடைய பெயர்கள் அந்த ரிஜிஸ்டர் புத்தகத்தில் எழுதப்பட்டு அந்த சபையின் அங்கத்தினாக இருப்பதனாலேயோ நீங்கள் கிறிஸ்துவுடைய சரீரமாக பாகமாக மாற முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் முதல் வரிகளை எப்படி தன்னை மெஸ்ஸியாவாக வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல இரண்டாம் வரிகளை வருகின்ற பொழுதும் தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு தன்னை மெஸ்ஸியாவாக வெளிப்படுத்தி காண்பிக்கையில் இந்த கடைசி நாட்களிலே சமாரிய பெண்ணை போல, பேதுரு போல, நாத்தான்வேலை போல தேவன் யாரை தன்னுடைய பாகமாக கல்வாரி சிலுவையை பெற்றெடுத்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர் என்று தேவன் தன்னுடைய பாகத்துக்கு மாத்திரமே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையிலே கிறிஸ்துவின் பாகமாக நீங்கள் சேர்க்கப்பட முடியாது. நீங்கள் பிறக்க வேண்டியதா இருக்கிறீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்திலே யாருடைய பெயர் எழுதப்பட்டதோ அந்த எழுதப்பட்ட பெயரை தான் கர்த்தர் தன்னுடைய பாகமாக சரீரமாக கிறிஸ்துவின் சபையாக தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். ஆனால் இன்னைக்கு நாகரிகம் கொண்ட சபை தேவன் சொல்கிறார் அது லார்ஜி, அது சபை அல்ல, அது சின்ன ஒரு சிறு பாகத்தை மாத்திரமே வேத வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டு
மற்றவை அனைத்தையும் பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித ஞானங்களை வைத்துக்கொண்டு சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுடைய சபை என்பது கிறிஸ்துவினாலே பெற்றெடுக்கப்பட்ட பாகம். அந்த பாகத்துக்கு தான் தன்னை தேவன் தலைக்கல்லாக, அந்த ஒரே சரீரத்திலிருந்து பிற்கப்பட்ட அவயங்களாகத்தான் தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய மனவாட்டியை வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு பேதுருவை போல கர்த்தர் யாரை யாரை தனிப்பட்ட நபராக முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவனுடைய பாகமாக இருக்கிறார்கள். பாருங்கள், நாம் எங்கே இருக்கின்றோம் பாருங்கள். மறுபடியும் அந்த பேரவை நான் வாசிக்கிறேன். தேவன் எளிமையில் மறைந்து அதன் பின் அவ்விதமே தம்மை வெளிப்படுத்துதல். மார்ச் மாதம் 14ஆம் தேதி 1963 ஆண்டிலே காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 189வது பேரா முதல் நான் வாசிக்கிறேன். வெளிப்புறம் பக்தியாக காட்சியளிக்கும் மாம்ச சிந்தையுள்ள மனிதனுக்குள் காயின் அடையாளமாக இருக்கின்றான். அத்தகைய மனிதன் காணத்தக்கவாறு அநேக காரியங்களை செய்ய விளைகின்றான். அவன் ஆலயத்துக்கு சென்று அந்த கட்டத்திற்கு வேண்டி அனைத்தும் செய்கின்றான். ஒரே ஒரு சபைதான் உண்டு, நீங்கள் அதில் சேர்வதில்லை. சபைகள் என்று கூறப்படுவ அனைத்தையும் விடுதிகளாம், அதாவது லாட்ஜி. நீங்கள் மெதடிஸ்ட் விடுதியாக சேரலாம், அல்லது பாப்டிஸ்ட், பிரஸ்டோரியன், பெந்தகோஸ்து விடுதிகளில் சேரலாம். இவையெல்லாம் விடுதிகளே, அவை சபை அன்று. ஆனால் நீங்கள் சபைக்குள் பிறக்கிறீர்கள். ஆமையா, பாருங்கள், அவைகள் யாவும் விடுதிகளாகும், சபைகள் அல்ல. விடுதிகள் மெதடிஸ்ட் சபை, பெந்தகோஸ்து சபை என்றெல்லாம் கிடையாது. இல்லை, அதை போன்ற எதுவுமே இல்லை. அவ்வாறு அழைப்பது தவறாகும். பாருங்கள், அது சரி. அவைகள் மனிதர்கள் சேருவதற்கிருந்த விடுதிகளாகும். ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்குள் நீங்கள் பிறக்கிறீர்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமான இரகசியமான சபையாகும். அப்ப இந்த இரகசியமான சபை முதல் வரிகளே பேதுரு மத்தியிலே பேசுகின்ற பொழுது, பேதுருவை என்னை நீ யாருன்னு சொல்லுகிறான்னு கேட்கின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து என்று சொன்னார். அப்போ தேவன் பேதுருவை பார்த்து, மாம்சம் ரத்தம் உன்னை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பிதாதான் உனக்குள் வாசம் செய்து நான் கிறிஸ்து என்று உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல இன்றைக்கு அநேக சபை ஸ்தாபனங்கள் உலகம் முழுவதும் இருந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு பேதுருவை போல தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுக்கு பசுத்தாவின் மூலியமாக இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரண்ணாம் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் இன்றைக்கு சபையாக இருக்கிறது. அந்த சபையின் வெளிப்பாட்டின் மேலே தேவன் தன்னுடைய சரீரமாக சபையை கட்டி கொண்டிருக்கின்றார். தேவன் ஆபரிடத்தில் எப்படியாக அந்த வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டினாரோ, தேவன் பேதுரு மேலே எப்படியாக அந்த வெளிப்பாட்டின் மேலே சபையை கட்டினாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களில் தேவன் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார், இன்றைக்கு வெளிப்பட்ட அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அர்த்தம், பிரண்ணாம் இன்றைக்கு குருடனை பார்க்க வைக்கின்றார், முடன் நடக்க வைக்கின்றார், மரித்தோரை உயிர்ப்பிக்க வைக்கின்றார், உள்ளத்துக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், என்ன அடையாளம் என்று கண்டு கொள்வதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. எதற்காக தோளின் மேலே அக்னி ஸ்தம்பம் எதற்காக இருக்கின்றது, அவர் மேகத்துக்குள்ளாக எதற்காக 7 தூதரின் மூலியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார், பிரண்ணாமுக்கு எதற்காக தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய 3 நட்சத்திரங்கள் மூலியமாக பிறந்தார், அதே போல பிரண்ணாமையும் ஏன் இயேசு கிறிஸ்து நட்சத்திரம் போலவே 3 நட்சத்திரங்கள் மூலியமாக பிறந்தார் என்ற ரகசியங்களை பெற்றுக்கொள்வதுதான் இன்றைக்கு கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. வெளிப்பாட்டின் மேலே கட்டப்பட்ட சபைதான் கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் மேல் கட்ட சபையில நீங்கள் சேர்க்கப்பட முடியாது. நீங்கள் அதிலே பிறக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் இந்த கடைசி நாட்களிலே யாரை தன்னுடைய பாகமாக தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையிலே பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? தேவன் வார்த்தையாகவே பிறந்தார். இன்றைக்கு அவருடைய பாகமாக சபையாகிய நீங்களும் இன்றைக்கு வார்த்தைக்கு தான் வந்தாக வேண்டும். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தை ரகசியங்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நீங்களும் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் மனித என எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாமை போல தேவன் உங்களை தணிக்கப்பட்ட கோதுமை மணியாக நின்று கொண்டு கர்த்தரிடத்தில் நீங்கள் ஜீவிக்கின்ற பொழுதுதான் நீங்கள் அதிகமான பலன்களை பெற முடியும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு
கிறிஸ்துவின் சபை என்பது என்ன? பாருங்கள், அது கிறிஸ்துவுடைய பாகம். அது உலகத் தோற்றத்துக்கு முன்பாலே முன்குறிக்கப்பட்ட பாகம். கல்வாரி சிலுவையிலே பெற்றெடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் தான் இன்றைக்கு சபை என்று தேவன் சொல்லுகிறார். அதான் பாருங்கள், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் அவர், கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம். அந்த அவயங்களை மீட்டுக் கொள்வதற்கு தேவன் வந்தார். அந்த அவயங்கள் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற 4 திசைகளிலுமே தேவன் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்றைக்கு 2வது ஏவாளாகிய 2வது ஆதாமாக பிறக்கப்பட்ட கிறிஸ்துவுடைய பாகமாக இருக்கிறார்கள். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிரன்னாமாக வெளிப்பட்டிருக்கிறார். முதல் வரிகளை இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டாரோ, அதே போல இன்றைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து தான் பிரன்னமாக வெளிப்பட்டு இந்த கடைசி நாட்களிலே மெசியா நடத்தி காண்பித்து நான் மாறாதவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிரன்னாமை யார் என்று கண்டு கொள்வது இன்றைக்கு சபையாக இருக்கிறது. பேதுரு அன்னைக்கு எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அவர் கிறிஸ்து என்று கண்டு கொண்டானோ, அதே போல இன்றைக்கும் இந்த சபைகள் இருக்கக்கூடிய இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்வது தான் இன்றைக்கு சபையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? முதல் வரிகளே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சரியான பாதையிலே கண்டிருப்பீர் என்றால், 2ஆம் வரிகளே வெளிப்பட்ட பிரன்னாமையும் நீங்கள் யார் என்று கண்டு கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்து இந்த வெளியேற பெற்ற வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து, பிரன்னாமுடைய தலைக்கு மலிக்கிற அக்னி ஸ்தம்பத்திற்கு என்ன அடையாளம், அவர் எப்படி ஒரு மரித்தவனை உயிர்ப்பிக்க முடியும், அவர் எப்படி முன்ன பின் அறியாத பெண்ணை அவர்களுக்குள் இருக்கிற ரகசியத்தை எப்படி எடுத்து பேச முடியும், இதெல்லாம் முதல் வரிகளை இயேசு செய்த அடையாளம். அப்போ அதே அடையாளத்தை எப்படி பிரன்னாம் செய்கிறார்? அப்போ செய்தார் என்றால் அவர்தான் இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசுவாக மெசியாவாக இருக்கிறார். இதை யார் யார் இதை கண்டு கொள்கிறார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு வெளிப்பட்ட கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, வேத வார்த்தையின் பிரகாரம் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பி சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்து வைத்து இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.